This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். மின்னணு கருவி இன்று பிரச்சார களத்தில் இறங்குகிறார் மரின் லூ பென். நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அரசு பணியாளர்களுக்கு பொதுவான சம்பள உயர்வு வழங்கப்படாது என அரசு அதிரடி அறிவிப்பு. அரசின் முடிவால் தொழிற்சங்கங்கள் அதிருப்தி. ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்த நபருக்கு நேர்ந்த அவலம். பல லட்சம் யூரோக்களை சுருட்டிய பிரெஞ்சு போக்குவரத்து நிறுவனம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரான்ஸ் மொரோக்கோ அணிகள் இன்று மோதல். வன்முறை வெடிக்கும் என்ற அச்சத்தில் தீவிர கண்காணிப்பில் பிரெஞ்சு காவல்துறை. பிரான்சின் லீல் நகரில் வீதிகளில் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர். பாலியல் வன்கொடுமை. பெண்களை குறிவைத்த இளைஞர் அதிரடி கைது. பிரான்சில் மீண்டும் தீவிரமடையும் கோடை வெப்ப அலை. வரலாற்றில் மிக அதிக வெப்பமான நாட்களாக மாற வாய்ப்பு. கொலையை செய்துவிட்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்த கொலையாளி. கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. பிரான்சில் தீவிரமடையும் கடும் வெப்ப அலை. பாரிஸ் டுலூஸ் வழித்தடத்தில் 7 அதிவேக ரயில்கள் சனிக்கிழமை வரை அதிரடி ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணை துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. ஐரோப்பிய ஒன்றிய நிதி மோசடி வழக்கில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தடையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறைத்ததை தொடர்ந்து பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவரான மரின் லூ பென் தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். பிரான்சின் வாக்காளர்களே எனது எதிர்காலத்தை முடிவு செய்வார்கள். மற்றவர்களைப் போலவே எனது உரிமைகளை பயன்படுத்தும் ஒரு குடிமகள் நான் என்று அவர் புதன்கிழமை அதிரடியாக தெரிவித்துள்ளார். முன்னதாக செவ்வாய்க்கிழமை வெளியான மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பில் மரின் லூ பென் ஓராண்டு காலம் மின்னணு கணுக்கால் கண்காணிப்பு கருவியை அணிந்தபடி வீட்டுக் காவலில் இருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இத்தகைய கடுமையான கட்டுப்பாடுகளுடன் தம்மால் சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று லூ பென் முன்பு கூறியிருந்தார். இதனால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் தற்போது ஒரு முக்கிய சட்ட நகர்வை அவர் மேற்கொண்டுள்ளார். இந்த தீர்ப்புக்கு எதிராக பிரான்சின் மிக உயர்ந்த நீதிமன்றமான கோர்ட் ஆஃப் கசேஷன் எனப்படும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக லூ பென் புதன்கிழமை அறிவித்துள்ளார். பிரெஞ்சு சட்ட நடைமுறைகளின்படி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் காலகட்டத்தில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். இதன் மூலம் அவர் மின்னணு கணுக்கால் கருவியை அணியாமலேயே நாடு முழுவதும் சுதந்திரமாக தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். வருகிற ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டை நிராகரித்தால் தேர்தலுக்கு முந்தைய வாரங்களில் லூ பென் தனது தண்டனை காலத்தை கணுக்கால் கருவியுடன் தொடங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆனால் இந்த மின்னணு கண்காணிப்பு ஏற்பாடுகளை செய்து அதை செயல்படுத்துவதற்கு பல மாதங்கள் ஆகும் என்பதால் அதற்குள் தேர்தல் முடிவடைந்து லூ பென் வெற்றி பெற்றால் அவர் ஜனாதிபதிக்கான சட்ட பாதுகாப்பை பெற்றுவிடுவார். அவ்வாறு நிகழும் பட்சத்தில் அவர் தனது பதவிக்காலம் முடியும் வரை அந்த கருவியை அணிய வேண்டிய அவசியம் இருக்காது என சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகரித்து வரும் நிதி செலவுகளை காரணம் காட்டி இந்த ஆண்டு அரசு பணியாளர்கள் எவருக்கும் பொதுவான சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சம்பள குறியீட்டு மதிப்பை வெறும் 1% உயர்த்தினாலேயே அரசுக்கு 2.4 பில்லியன் யூரோக்கள் கூடுதல் சுமை ஏற்படும் என நிதி அமைச்சகம் இதற்கு விளக்கம் அளித்துள்ளது. அரசின் இந்த முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள 8 முக்கிய தொழிற்சங்கங்கள் அரசுடனான பேச்சுவார்த்தையை புறக்கணித்து அதிரடியாக வெளிநடப்பு செய்துள்ளன. சுமார் 60 லட்சம் அரசு பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த விவகாரத்தில் அரசு முறையான தீர்வை முன்வைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக சம்பள குறியீட்டு மதிப்பு உயர்த்தப்படாததால் பணியாளர்களிடையே ஏற்கனவே அதிருப்தி நிலவி வரும் நிலையில் வாழ்க்கை செலவு உயர்வை சமாளிக்க வழங்கி வந்த சிறப்பு ஊக்கத்தொகையையும் நீக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் ஊதிய உயர்வுகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் அரசு உடனடியாக முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தொழிற்சங்கங்கள் மிக கடுமையாக வலியுறுத்தியுள்ளன. பிரான்சிலிருந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது மகள்களுடன் வாழ்வதற்காக குடிபெயர முயன்ற பிரித்தானிய குடிமகன் ஒருவரின் உடைமைகளை அனுப்பாமல்
பல லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டி ஏமாற்றிய பிரெஞ்சு போக்குவரத்து நிறுவனம் திவாலாகியுள்ள சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பிரித்தானியரான கொலின் டயர் என்பவர் பிரான்சில் உள்ள தனது வீட்டை விடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்வதற்காக அமூவ் என்ற சர்வதேச போக்குவரத்து நிறுவனத்தை நாடியுள்ளார். தனது வீட்டுப் பொருட்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு சேர்க்க முதற்கட்டமாக சுமார் 2844 யூரோக்களையும் பின்னர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் மீதி தொகையான 8107 யூரோக்களையும் முழுமையாக செலுத்தியுள்ளார். ஆனால் மாதங்கள் பல கடந்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தும் அவரது பொருட்கள் ஆஸ்திரேலியாவை சென்றடையவில்லை. ஒரு கட்டத்தில் அந்நிறுவனம் டயரின் அழைப்புகளுக்கும் மின்னஞ்சல்களுக்கும் பதிலளிப்பதை முற்றிலும் நிறுத்திவிட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மீண்டும் பிரான்சுக்கு விரைந்து காவல்துறையில் புகார் அளித்தார். போலீசாரின் தீவிர விசாரணையில் டயரின் பொருட்களை ஏற்றுச் சென்ற லாரி பாரிஸ் அருகே ஒரு கிடங்கில் முடக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அமூவ் நிறுவனம் தங்களுக்குரிய தொகையை செலுத்தாததால் பொருட்களை அனுப்பாமல் நிறுத்தி வைத்துள்ளதாக அதன் துணை ஒப்பந்த நிறுவனத்தினர் தெரிவித்தனர். வேறு வழியின்றி தனது பொருட்களை மீட்பதற்காக அந்த ஒப்பந்த நிறுவனத்திற்கு மீண்டும் 12,600 யூரோக்களை டயர் செலுத்த வேண்டியதாயிற்று. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு வழியாக அவரது பொருட்கள் ஆஸ்திரேலியாவை சென்றடைந்தன. இதற்கிடையே மோசடியில் ஈடுபட்ட அமூவ் நிறுவனம் கடந்த ஜனவரி அதிகாரப்பூர்வமாக திவாலாகிவிட்டதாக அறிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட டயர் சட்டப்படி வழக்கு தொடர்ந்தாலும் ஏமாற்றப்பட்ட பணத்தை திரும்பப் பெறுவது கடினம் என அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். தன்னை போல பலர் இந்த நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள டயர், பொதுமக்கள் தங்களின் சர்வதேச பொருட்களை அனுப்பும்போது நம்பகமான நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவதே பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் இன்று மோதவுள்ள நிலையில் போட்டியின் முடிவையடுத்து வீதிகளில் பெரும் கலவரம் மற்றும் வன்முறை வெடிக்கக்கூடும் என பிரெஞ்சு பாதுகாப்பு படையினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த போட்டியால் பொது அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தல் உள்ளதாக ரகசிய உளவுத்துறை அறிக்கை எச்சரித்துள்ளதால் பிரெஞ்சு காவல்துறையினர் எத்தகைய வன்முறையையும் எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். குறிப்பாக மொரோக்கோ அணி வெற்றி பெற்றால் ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் காவல்துறையினருடனான மோதலாக மாறக்கூடும் என அதிகாரிகள் கவலை அடைந்துள்ளனர். இதன் காரணமாக அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு பிரான்ஸ் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட உள்ளன. பிரான்சில் பல இலட்சக்கணக்கான மொரோக்கோ நாட்டினர் மற்றும் மொரோக்கோ வம்சாவளியைச் சேர்ந்த பிரெஞ்சு குடிமக்கள் வசித்து வரும் நிலையில் கால்பந்து ரசிகர்கள் தங்களின் முடிவுகளை பொறுப்புடன் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு பிரெஞ்சு அரசு வலியுறுத்தியுள்ளது. கடந்த 1956இல் பிரான்சிடமிருந்து மொரோக்கோ நாடு சுதந்திரம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. வடக்கு பிரான்சின் லில் நகரில் வீதிகளில் தனியாக பயணம் செய்த பெண்களை குறிவைத்து தொடர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்ட இவர் தற்போது தீவிர காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. லில் நகரின் சிட்டடல் மற்றும் பல்கலைக்கழக மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் சமீபத்திய நாட்களில் அடுத்தடுத்து நடந்த 3 பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் மற்றும் 2 வன்கொடுமை முயற்சிகளுடன் இந்த இளைஞருக்கு நேரடி தொடர்பு இருக்கலாம் என நீதித்துறை புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். உடற்பயிற்சிக்காக ஓடிக்கொண்டிருந்த மற்றும் நடந்து சென்ற வயது வந்த பெண்களே இந்த கொடூர தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவங்கள் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கைதான இளைஞரிடம் தீவிர விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதாக உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. பிரான்சில் கடந்த ஜூன் மாத வரலாற்று சாதனை வெப்பத்தை தொடர்ந்து தற்போதைய ஜூலை மாதத்திலும் வெப்ப அலை மிக கடுமையாக தீவிரமடைந்துள்ளது. இன்று வியாழக்கிழமை மட்டும் 72 மாகாணங்களுக்கு செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் தேசிய வெப்ப குறியீடு 29.4 செல்சியஸை தொடும் எனவும் சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரையிலான நாட்கள் பிரான்ஸ் வரலாற்றில் மிகவும் வெப்பமான முதல் 10 நாட்களின் பட்டியலில் இணைய உள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக வருகிற ஜூலை 13 திங்கட்கிழமையன்று வெப்ப அலை அதன் உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நேரங்களிலும் 22 முதல் 24 செல்சியஸ் வரை வெப்பம் காணப்படும் என்பதால் மக்களின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் 40 முதல் அதிகபட்சமாக 42 செல்சியஸ் வரை வெப்பநிலை சுட்டெரிக்கும் என்பதால் அண்டை நாடான ஸ்பெயினை போல பிரான்சிலும் மிக ஆபத்தான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது.
இந்த உச்சக்கட்ட வெப்பத்திற்கு பிறகு வார இறுதியில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சுட்டெரிக்கும் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த வாரம் ஜூலை 16 அல்லது 17ஆம் தேதி வரை நீடிக்கும் எனவும் அதன் பிறகே வளிமண்டலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடங்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சலன்சர்-சான் காவல் நிலையத்தில் இன்று காலை வந்த 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் தான் செய்த கொலையை ஒப்புக்கொண்டு அதிகாரிகளிடம் சரணடைந்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. நகரின் வடக்கு பகுதியில் உள்ள சாம்பர்கில் என்ற சிறிய நகரத்தில் இன்று காலை சுமார் 8 மணியளவில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தனக்கு ஏற்கனவே அறிமுகமான நபர் ஒருவரை சந்தித்த இந்த முதியவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் அவரை சுட்டுக் கொன்றுள்ளார். பின்னர் நேராக காவல் நிலைய வரவேற்பறைக்கு சென்று தான் செய்த கொலையை அவராகவே முன்வந்து ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவரை உடனடியாக காவல் கட்டுப்பாட்டில் வைத்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். தற்போது கொலையாளிக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் கொலைக்கான முழுமையான பின்னணி குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் நிலவி வரும் கடும் வெப்ப அலை காரணமாக பாரிஸ், ஆர்லியன்ஸ், லிமோஜஸ், டுலூஸ் வழித்தடத்தில் இயக்கப்படும் 7 அதிவேக ரயில்களை இன்றைய அறிவிப்பில் குறைந்தபட்சம் வருகிற சனிக்கிழமை வரை SNCF நிறுவனம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. வானிலை ஆய்வு மையமான மேட்டியோ பிரான்ஸ் இந்த ரயில் வழித்தடம் கடந்து செல்லும் அனைத்து மாவட்டங்கள் உட்பட நாடு முழுவதும் மொத்தம் 72 மாவட்டங்களுக்கு இன்று செம்மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல ரயில்களில் உள்ள குளிரூட்டும் கருவிகளில் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்பட்டு வருவதால் பயணிகளின் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக SNCF நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் அதிக வெப்பத்தின் காரணமாக இரும்பு தண்டவாளங்கள் விரிவடைந்து விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் உள்கட்டமைப்பை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முந்தைய வெப்ப அலைகளின் போதும் SNCF நிறுவனம் இதேபோன்ற நடவடிக்கைகளை எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் ரத்து நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் தங்களது பயணச்சீட்டுகளை இலவசமாக வேறு தேதிக்கு மாற்றிக்கொள்ளலாம் அல்லது செலுத்திய முழு பணத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என SNCF நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக உறுதியளித்துள்ளது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.